சரி போயிட்டு வரலாம். இதுதான் காரு. காரில் உட்காந்தாச்சு. காரை ஓட்டு. ஃப்ளைட் விட்டுருக்கான். காரை கவுத்துறாத. நம்ம ஒரு ரைட் போய் கண்டுலாம். காரை கவுத்துறாத கவுத்துறாத. நேரா விட்டு. நீங்களும் வந்திருக்கீங்களா? யோ நான் மாமா இல்லையா பெரியப்பா. யோ பெரியப்பா வந்து உட்காருங்க. எனக்கு முதல் சீட் தேவை. ஏசப்பா நீங்க பின்னாடி போங்க. எங்க பெரியப்பா வந்து முன்னாடி உட்காருவாங்க. என் பேர் பெரியப்பா. பெரியம்மா. போட்டு போட்டு வண்டி போட்டு. வண்டி 60 100 ஸ்பீடு. ஒரு பிரேக் ஸ்பீட் பிரேக் பிரேக் பிடிக்கானமா சும்மா இப்படி போட்டு ஓடிட்டு இருக்கமா. யோ 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 தங்கச்சி நீங்களும் வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. பெரியப்பா அதுக்கு முன்னாடியே ஏசப்பா நீங்க அந்த சீட் போங்க. பெரியப்பா நீங்க பின்னாடி போங்க. பெரியப்பா நீங்க பின்னாடி போங்க. ஆமா நீ பெரியப்பாடா அடிக்கணே. நீ பின்னாடி போ. தங்கச்சி நீ முன்னாடி உட்காருங்க. நாலு பேர் வண்டி போகுது. வண்டி நவள மாட்டேங்குது. அம்மா 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 நீங்களும் இருக்கீங்களா? உட்காருங்க. நீ எந்திரிச்சு ரவுண்டு போயிருங்க. சரிப்பா நீ எங்க உட்காந்துருக்க? அறிவு இருக்கா? இருக்கு அறிவே. அம்மா முன்னாடி உட்காருங்க. போனோடனே எவ்வளவு வேகமா அழகா ஓடுது. என்ன கார் பிரேக் ஒர்க்காக முடிக்கு, கியரை ஒர்க்காக முடிக்கு, ஸ்டேரிங்க ஒர்க்காக முடிக்கு. கார் ஆக்சிடென்ட் ஆயிட்டு. கர்த்தரையே நாம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கணும். அவர் என் வலது பலசத்தில் இருக்கிறதுனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவங்க எப்படி கர்த்தரை பின்னாடி அனுப்ப வண்டி நிலைமை வந்து டேமேஜ் ஆச்சோ, அதுக்கப்புறம் கர்த்தரை இறக்கி விட்டோன்னே அவன் கீழே ஒன்ட்டானோ, அதே மாதிரி தான் நம்ம லைஃப்.